ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னா நோட்பேடில் ஜாவா கற்றுக்க போகிறீங்க முழுசாக பாருங்கள். அது பிகினர்ஸ் முக்கியமாக பாருங்கள். பிகினர்ஸ்க்காக நான் என்ன சொல்கிறேன்னா, ஜாவாவில் வந்து ஐடி யூஸ் பண்ணலாமா, நோட்பேட் யூஸ் பண்ணலாமா, ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே வரும். எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ரொம்பவே இருந்துச்சு. ஐடி யூஸ் பண்ணலாமா, நோட்பேட் யூஸ் பண்ணலாமா, இல்லை ஐடி யூஸ் பண்ணிக்கலாமா, நோட்பேட் யூஸ் பண்ணிக்கலாம்னு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஐடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியட்டாக இருந்தால் பரவாயில்ல. ஐடி வந்து இருக்காக யூஸ் பண்ணுறோம். ஐடி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஆட்டோ கம்ப்ளீட் வந்து நிறைய இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 10 லைன் எழுத வேண்டியதுதான். நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் அவுட்னு கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் பண்ணணும், அதே வந்துடும். மெயின் கிளாஸ் எழுதுனா பிவிஎஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், அதே வந்துடும். இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஐடி வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் வந்து நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பப்ளிக்னா என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன, வாய்ட் என்ன, மெயின்னா என்ன, ஸ்ட்ரிங்னா என்ன, ஆர்க்ஸ்னா என்ன உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மறந்துடுவீங்க, சிண்டாக்ஸ் மறந்துடுவீங்க. இப்போ போய் ஐடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் திடீர்னு போயிட்டு ஒரு கம்பெனியில் வந்து பப்ளிக்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து போயிட்டு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி எழுதும்போது நீங்கள் வந்து அவங்க வந்து நோட்டு பேனாக தான் கொடுத்துருவாங்க. இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு மறந்து நீங்கள் ஐடி யூஸ் பண்ணுறதுனால ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிடுறாண்டி எந்த இடத்துல வந்து எது வரும், ஸ்டாட்டிக் ஃபஸ்ட் வருமா, பப்ளிக் ஸ்டாக் வருமா, இல்லை மெயின் வருமா, இல்லை ஸ்ட்ரிங் வருமா, ஏதோ ஒரு வார்த்தையை மறந்து விட்டுருவீங்க. அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, பிகினர்ஸாக இருந்தால் நோட் பேடில் யூஸ் பண்ணி பழகுங்க. நோட் பேடை யூஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சிண்டாக்ஸும் மறக்காமல் இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு நோட் பேடில் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. நான்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோர்ஸாகவே ஃபுல்லாகவே நான் வந்து நோட் பேடில் தான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அதை வச்சு எனக்கு எல்லாமே தெளிவாக தெரியுது அப்படின்னா நீங்கள் ஐடிக்கு போங்க. இப்போ பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் போய் ஐடிக்கு நீங்கள் வேலைக்குன்னு போயிட்டாவே ஐடி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து வேலை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுக்குறோம் அப்படி தான் முக்கியம். இப்போ வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா 10 நாளில் முடிச்சு தர மாதிரி இருந்தால் நம்மகிட்ட வந்து 3 நாளில் வந்து நம்மகிட்ட அவுட்புட் எதிர்பார்ப்பாங்க. அதனாட்டி நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வேலையை முடிக்கிறோமோ அதுக்கு வந்து ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஐடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் நோட் பேடை எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோட் பேடை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பேடை யூஸ் பண்ணுறதுனாடி என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னா, கம்பைல் டைம் எரர், ரன் டைம் எரர்னு 2 இருக்குதுங்க. எரர் வந்து 2 டைமே பிரிக்கலாம். கம்பைல் டைம் எரர், ரன் டைம் எரர். அதை வந்து நீங்கள் வந்து நோட் பேட் ஐடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கம்பைல் டைம் எரர் வருதா, ரன் டைம் எரர் வருதா உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து நோட் பேட் யூஸ் பண்ணீங்கன்னா இப்போ நீங்களே வந்து ஓனாக கம்பைல் பண்ணி பார்ப்பீங்க. அதாவது கம்பைல் டைம் எரர் வருதா, ரன் டைம் எரர் வருதான்னு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நோட் பேடில் வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன். அதை வந்து நான் எப்படி கம்பைல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஜேடிகே அதாவது பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணி பார்க்கணும்னா உங்கள் சிஸ்டத்தில் ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்படி இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து ரன் ஆகாது ப்ரோக்ராம். ஆனால் ஐடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு ஜாவா வந்து ரன் டைம் இருந்தால் போதும். அதை வச்சு நம்ம வந்து ஐடிக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி போயிடுவோம். அதை கம்பைல் பண்ணுறது நம்ம எப்படின்னே தெரியாது. ஒரு கம்பெனிக்கு போயிட்டு நீங்கள் சும்மா வந்து நோட் பேடில் ஒரு ப்ரோக்ராம் போட்டு காட்டுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதட்டமாகிடும். அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறது, சிண்டாக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சுத்தமாக ஞாபகமே இருக்காது. நீங்கள் ஐடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டப்புன்னு போயிட்டு டப்புன்னு கொடுத்துருவீங்க. ஆனால் ஐடி நோட் பேடில் யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் என்ன சொல்கிறேன்னா, நோட் பேடில் வந்து இது இன்டர்வியூக்காக நீங்கள் போகிற மாதிரி தான் நோட் பேடில் ஃபுல்லாக போட்டு பார்க்கணும். அப்போ தான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து மனப்பாடமாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் வந்து நோட் பேடில் போட்டாங்க. அது எப்படி வந்து ஓப்பன் பண்ணி கம்பைல் பண்ணி காட்டுறதுன்னு பார்க்குறேன். இந்த கிளாஸ் எழுதி இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா வந்து சிஸ்டம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் ஒரு வார்த்தை மட்டும் ஒரு பேரை மட்டும் இங்கே வர மாதிரி பிரிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். அது எப்படி அந்த வந்து கம்பைல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே சிஎம்டி கொடுத்தீங்கன்னா சிஎம்டி வந்துடும். இதில் போயிட்டு ஜாவா அதாவது ஜாவா சின்னு கொடுத்தீங்கன்னா ஜாவா கம்பைலர். இப்போ வந்து நம்ம ஃபைல் நேம் கொடுப்போம். ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா 1.java. இப்போ ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ ஏதாவது எரர் வந்துருந்ததுன்னா இப்போ கம்பைல் டைம்லேயே எரர் வந்துடும். பார்த்தீங்கன்னா எந்த எரரும் வரல. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிரேஸை மட்டும் க்ளோஸ் பண்ணாமல் போட்டு காட்டுறேன், எரர் வரும்.
இப்போ எரர் வருங்க. ஏன்னா நான் வந்து இங்கே பாருங்க, இங்கே வந்து நீங்கள் வந்து சிண்டாக்ஸ் க்ளோஸ் பண்ணல அப்படின்னு வேற ஏதாவது இருக்கு. அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த எரர் போயிடும். ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டாக ரன் ஆகிடுச்சிங்க. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணுறதுக்கு ஜாவா ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, இங்கே கம்பைல் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம இதே ப்ரோக்ராம் ஐடியில் போட்டு பார்க்கலாம். இது இப்போ ஐடி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கம்பைல் டைமில் எரர் வருதா ரன் டைமில் எரர் வருதான்னு சொல்லவே முடியாது. ஆனால் நீங்கள் வந்து நோட்பேட் யூஸ் பண்ணீங்கன்னா கம்பைல் எரர் வருதா ரன் டைம் எரர்னா நீங்களே சொல்லிடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் டைமில் எரர் வருதா ரன் டைமில் எரர் வருதான்னு சொல்லவே முடியாது. ஆனால் நீங்கள் வந்து ஐடி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் வந்து நல்லா ஜாவா கற்றுக்கிட்டீங்க, ஓரளவுக்கு இன்டிமேட்டாக வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஜாவாவில் வந்து கோடு எழுதுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஜாவாவில் கோடு எழுதி, இது வந்து ஐடியில் கோடு எழுதியிருக்கேன், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது நான் வந்து நோட்பேட்ல எழுதுறது எப்படி இருக்குன்னு பாருங்க. நோட்பேட்ல எழுதுறது கூடும் ஐடியில் எழுதுன கூட எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் ஐடி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. அதாவது ஓரளவுக்கு ஜாவா வந்து கோடு எழுத தெரியும், ஜாவாவில் எல்லா சிண்டாக்ஸும் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஐடிக்கு வாங்க. அப்படி இல்லைன்னா எல்லா சிண்டாக்ஸும் கற்றுக்கிட்டு பொறுமையாக நீங்கள் வந்து ஐடிக்கு வாங்க. ஐடிக்கு டேரெக்டாக வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிண்டாக்ஸ் கூட வச்சுக்க முடியாது, மறந்துடுவீங்க சீக்கிரமாக. எதுக்கு அப்படியே வந்து ஸ்கூல் காலேஜில் படித்த மாதிரி மக்கப் பண்ணிட்டு போய் நீங்கள் அவுட்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு இப்போ ஆள் மனசில் பதிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவுட்புட் வரும். இல்லைன்னா வந்து ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் வந்து போய் நீங்கள் சர்ச் பண்ணி எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டே தான் இருப்பீங்க நெட்டில் போய். கடைசி வரைக்கும் அவன் வந்து ப்ராஜெக்ட் பண்ணவே முடியாது. ஒரு கம்பெனியில் போய் பிளேஸ்மெண்ட் ஆகும்னா நீங்கள் நோட்பேட்லாம் போடுங்க, நல்லா போட்டுப்பாங்க. அதுக்காக நான் ஐடி வந்து மோசம்னு சொல்ல கிடையாதுங்க. ஐடி வந்து நோட்பேடோட பரவாயில்ல தான். ஆனால் வந்து நீங்கள் வந்து பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணுறோம், இல்லை வந்து இதுக்காக மட்டும் ஐடி யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் கோர் ஜாவா கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நோட்பேட்லேயே போடுங்க. நான் வந்து உங்களுக்கு ஐடியில் போட்டு காட்டுறேன், நோட்பேட்லேயும் போட்டு காட்டுறேன், ரெண்டுலேயுமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஆனால் மேக்ஸிமம் அந்த ஐடியில் தான் போடுவேன். ஏன்னா ஐடியில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும், இந்த கலராக தெரியும். இந்த எரர் வந்து உங்களுக்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இல்லைன்னா நோட்பேடில் போட்டால் அந்த எரரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதுக்காக நான் ஐடி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நோட்பேடை யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு நோட்பேட் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது.